வணக்க மகளே. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர தினமா. அதாவது சுதந்திரமா பத்திரிகையாளர்கள் வந்து தன்னுடைய ரிசர்ச்சா இருக்கட்டும், ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், தன்னுடைய பிளாக்ஸா இருக்கட்டும், ஏன் முக்கியமான செய்திகளா இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான செய்திகளை சுதந்திரமா வந்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு பத்திரிகை சுதந்திர தினம். செம்ம. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த விஷயத்துக்கும் இந்த டேக்கும் அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கு. பத்திரிகை சுதந்திரம் கேட்டாலே சிரிப்பு வருது. சரி, ரைட்டுங்க. நாளைக்கு எலெக்ஷன், எல்லாம் தயாராகிக்கங்க. ஒரு மிகப்பெரிய ஜோசப் விஜயுடைய ரசிகர்களாக இருப்பதோடு மட்டுமல்ல, வெறியர்களாக மாறி, வெறியர்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா பைத்தியமாவே ஆயிட்டாங்க. அவங்க வெளியிடக்கூடிய வீடியோக்கள், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதுவும் அவருடைய பெண் ரசிகர்கள், அவருடைய இளம் ரசிகர்கள், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் பார்த்தா இவன் தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை ஜோசப் விஜய் வந்து பெரும்பான்மை பெறவில்லை, முதலமைச்சர் ஆகவில்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால தேர்தல் முடிவுகள் எது வந்தாலும் தேர்தல் அரசியல்ல வெற்றி தோல்விகள் சகஜம். இப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்க தானே அவங்கள பத்தி நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப வெறி பிடித்த அந்த மிருகங்களை எல்லாம் வந்து கார்பரேஷன் வண்டியில வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப நாய்களை எல்லாம், வெறி பிடித்த நாய்கள் இருக்கு, புடிச்சிட்டு போய் ஒரு ஊசி போடுவாங்க, ஏதாவது வைத்தியம் பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் பொழுது இந்த விஜய் ரசிகர்களை முழுமையா வந்து அரசாங்கம் கண்காணிக்கணும். அவங்களை எல்லாம் வந்து பெற்றோர்கள் கண்காணிக்கணும். அரசாங்கம் மட்டுமே இதுல வந்து பொறுப்பு கிடையாது, காவல்துறை கண்காணிக்கணும். பல என்ன வேணா நடக்கலாங்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத ஒரு அட்மாஸ்பியர் அப்படி உருவாயிருக்குது. வீட்டுக்குள்ள இருக்க அந்த அணில் குஞ்சுஸ் எல்லாம் சாப்பாடு போட்டு கரெக்டாக கதவை மூடி வச்சிருங்க, யாரையும் கடிச்சு விடாம பாத்துக்கோங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? மன்னர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. இது ஒரு இயற்பெயரா அப்படின்றதும் தெரியல. புனைப்பேர்னு சொல்லுவாங்கல்ல. எப்படி தினேஷ்குமார் எப்படி பாரிசாலனா மாறி இருக்கா அப்படி இல்லை. வருண்குமாரோட அவரு என்னன்னு பார்த்தா கிறிஸ்துவ பின்னணியா இருக்காருல்ல. ஸோ ஆனால் வருண்குமார்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்கள் மாற்றுவாங்க. இந்த ஞானஸ்தானம் எடுப்பாங்கல்ல, இந்த மாதிரி பேர்கள் மாற்றப்படும். சரி, உங்களுக்கு நோண்ட வேணாம், கான்செப்ட்குள்ள போகலாம். மன்னர் யார்? பல்லவர்களை பத்தி இவர் ஏன் புகழ்ந்து பேசுறாரு? இவரோட ஒட்டுமொத்த வீடியோலையும் பல்லவர்களை பத்தியே தான் புகழ்ந்து பேசுறாப்புல. பல்லவர்களுக்காகவே நேர்ந்து விட்ட கெடா மாதிரி இருக்காப்புல. ஒருத்தன் பாரியை காப்பாத்துறதுக்காகவும், தமிழ் தேசியத்தை காப்பாத்துறதுக்காகவும், புலியை காப்பாத்துறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா பாண்டிய நாட்டை காப்பாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒவ்வொருத்தனையும் காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு டீம் இருக்கு. இவங்க எல்லாரையும் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நாம இருக்கணும்ல. சோ இந்த மன்னரை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு புள்ளி வச்சிருந்தோம். இவர் நம்ம தேடண்டா அப்படின்னு தேடி வச்சிருந்தோம். ஸோ நிறைய மேட்டர் மாட்டிருக்கு. இன்னைக்கு அவர் யாருன்ற ரிவீல் நான் பண்ணலை. நான் ஃபுல் வீடியோவை முடிச்சிடுறேன். ஒரு 24 கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இருக்கிறதுலேயே நான் பாயிண்ட் எடுத்து வச்சது வந்து முதல்ல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணது இவருக்காக தான். 24 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இவர் பேசின வீடியோலேயே வருண் டாக்கீஸ்லாம் பேசியிருக்காரு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. தம்ப்லைன் போட்டு விட்றேன், இதான் அந்த தம்ப்லைன். ஸோ இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு 2 monthsக்கு முன்னாடி பல்லவர்களை பற்றி. இதே வாய் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு சேனலில், இந்த ஆதம் மீடியான்னு நினைக்கிறேன், அதுலேயும் பல்லவர்களை பற்றி பேசியிருக்காப்புல. அந்த வீடியோ பற்றி அடுத்து பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாய், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வாயின்றது அப்புறம் பார்க்கலாம். இப்போ பல்லவர்களை தூக்கி பிடிக்கும் மன்னர் யாரு? பல்லவர்கள் யாரு? பல்லவர்களை தூக்கி பிடிக்கும் இந்த மனிதன் யாரு அப்படின்றதான் டீட்டெயில்டா வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன்ல. ஸோ பாயிண்ட்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்டி. ஆனால் என்னையே நோட்ஸ் எடுக்க வச்சிட்டீங்களா? நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஹோம் ஒர்க் பண்ண மாட்டேன்டா, என்னையே நோட்ஸ் எடுக்க வச்சிட்டாங்களே. சார், இவங்கெல்லாம் பாராட்டி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம். அந்த வருஷம் மாதிரி பல்லவர்கள் மன்னர்கள். பல்லவ மன்னர்கள் வந்து ஏன் நீங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னு வருண் கேட்கிறாப்புல மன்னர்கிட்ட. பல்லவர்களை பத்தி நீங்க ஏன் பெருசா இது பண்றீங்க? ஏன் மற்ற மன்னர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க, நீங்க ஏன் பல்லவருக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்க அப்படின்னா, எங்க அண்ணனுக்கு நான் தானே செய்வேன் அப்படின்ற மாதிரி. எங்க ஆளுகளுக்கு நான் தானே செய்வேன். என்ன ப்ரோ எங்க ஆளுகள்னு சொல்ற? பல்லவர்கள் இவரோட முன்னோர்களாம், அப்படிதான் அவர் நம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. பட் ஆனால் பல்லவர்கள் இவரோட முன்னோர்கள்ன்றக்காக தான் அந்த பல்லவர்களுக்காக வீடியோ பண்ணியிருக்காரு. அட்ரஸ் த வேர்ட், பல்லவர்கள் இவரோட முன்னோர்கள். நான் ஏன் அந்த அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் ஏன் இந்த அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். பல்லவர்களோட முன்னோர்கள் தான் இந்த மன்னரோட முன்னோர்கள் தான் பல்லவர்கள். ரைட்டு. 2வது பாயிண்ட், 2008 2009 இலங்கையில் ஈழப்படுகொலையில் மக்கள் இறந்தாங்கல்ல, அதுலேருந்து தான் மனம் உடைந்தாராம். நோட் பண்ணிக்கோங்க. அப்போது விகடனில் வந்து இவர் வந்து ஒரு புக் எழுதுகிறாப்புல. அப்போ தான் அந்த டைமிங் தான் பல்லவர்களை பற்றி அப்போ தான் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இனப்படுகொலை நடந்திருக்குல்ல, அந்த இலங்கை 2008 2009 மொத்தமாக முடிச்சாங்கல்ல இந்த சாப்டரை முடிக்கும் போது தான் இவர் பல்லவர்களை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காரு.
அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன்னா அதில் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பல்லவர்களுக்கும் சிங்களர்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்காக தான் பல்லவர்களை அப்போ தான் தேட ஆரம்பிச்சிருக்காரு. கொன்னுக்கு முச்சனே சிங்களன். அந்த டைமிங்கில் நீ ஏன் பல்லவனை பற்றி தேடுற? சம்மந்தமே இல்லையா? ஆனால் சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இந்த ஆள் யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதற்கு பிறகு தான் ஏழாம் அறிவு படம்லாம் அது வந்துச்சு. பல்லவர்களை பற்றி எனக்கு தூண்டுதல் அதிகமாச்சு. ஏழாம் அறிவு போதி திருமர் அந்த கான்செப்ட்லாம் பல்லவர்களை சுற்றி தான் வரும். பல்லவர்கள் தான் ஒரு நேர்த்தியான ஆட்கள் மாதிரி காட்டப்பட்டிருக்கும். ஸோ நாகரிக வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்க மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அதுலேருந்து தான் அவருக்கு வந்து இந்த புத்தகம் விகடக்கவியாக மாறினார்ல. இந்த விகடக்கவின்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். விகடக்கவினா யாருன்னா இந்த வருண் விகடனோட தொடர்பு இருக்குது. இந்த மன்னருக்கும் விகடனோட தொடர்பு இருக்குது. பாரிசாலன் முதல்ல இன்டர்வியூ எடுக்கப்பட்டதும் விகடனில் தான். இவங்க விகடன் ஃபுல்லாக யாரெல்லாம் உருவாக்கி விடுதோ அவங்களாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஆட்கள். சிவகுமார் சூர்யா அவங்களுடைய தொடர்பு உருவாயிருக்கு. அப்போ இருந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. விகடனில் அப்போ தான் புக் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம மன்னர் முதல் புக்கு பல்லவர்களை பற்றி வரலாறு எழுதியிருக்காரு. முதல்ல இலங்கையில் மக்கள் சாகிறப்ப தான் பல்லவர்களை பற்றி தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் முதல்ல எழுதின புக்கே பல்லவர்களை பற்றி. பல்லவர்களுக்கும் சிங்களருக்கும் தொடர்பு இருக்குது. ஒரிசா வரைக்கும் போகுது இதெல்லாம். ஸோ அந்த ஒரிசாவோட லேண்ட் பகுதியை பாருங்கள். ஒரிசாவில் இருந்து வெளியே போன கூட்டம் தான் இந்த வெவ்வேறு வடிவத்தை எடுத்திருக்கு. சிங்கத்தை சிங்கத்தை லஜ்ஜை எடுத்ததை பற்றி ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இருக்கும், அதையும் சொல்கிறேன். அப்புறம் விகடனில் பத்திரிகையில் ஆர்வமில் புக் எழுத ஆரம்பித்தார். இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் போவாங்க. 4வது பாயிண்ட் இந்த புத்தக எழுதுறது வந்துடுது. 5வது பாயிண்ட் வந்து என்னென்னா ரெண்டுமே பிரித்து போட்டேன். ஸோ அந்த 5வது பாயிண்ட் என்னென்னா பல்லவர்களை வந்து இந்த புத்தகம் வரலாறு எழுதுறாரு. இந்த புத்தகத்துலேருந்து ஒரு ஃபேமாக வராரு. இதுலேருந்து நிறையா வரலாற்று ஆசிரியர்களோட தொடர்பு இந்த மாதிரி பயங்கரமான செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலாம் நடக்குது. ஏன்னா சிவகுமார் ஃபேமிலியோட இன்டர்வியூ வராருன்னா பார்த்துக்கங்க. ஏன்னா முருகனோட கதாபாத்திரம் அதிகமாக அடித்தது என் குடும்பம் தான். ஸோ அவங்க குடும்பத்தோட தான் கதாபாத்திரம்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரி புத்தகத்து சம்மந்தப்பட்ட வெளியீட்டு விழா வருது. ஒரு புத்தகம், ஒரு வரலாற்று சுவடுகள் தமிழனுக்கு ஆனது வெளியே வர வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சாமானியன் ஒரு புத்தகம் எழுதி அது வெளியே வந்திருக்கு அப்படின்னா அது நமக்கான புத்தகமானு நீயே நினச்சிக்க. சரி, பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி 6வது பாயிண்ட் கேட்டிருக்காப்புல. இந்த 6வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பல்லவர்கள் மன்னர் தமிழர்கள் தான் சொல்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, இவர்களை வந்து புலவர்கள் பாட்டு பாடி புகழ்வாங்கல்ல, இந்த புலவர்களாக வருவாங்கல்ல, பரிசில் பெற வந்தோம்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசனும் அந்த ஒரு காமெடி ஆக்டர் இருப்பார்ல, அவர் பேர் நாகேஷ் நடித்த ஒரு இதில் பாடல் பாடி பரிசில் பெற வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் புலிகேசிலியோட இது வரும். அதில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி இவருக்காக யாருமே தமிழ் புலவர்கள் யாருமே பல்லவர்களை பற்றி பாட்டு எழுதலை. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா இவர் தமிழராக தான் இருந்தாலும்னா இவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நாங்கள் வந்து உங்களுக்கு பாட்டு எழுத மாட்டோம் ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த காரணமும் சொல்லாமல் பாட்டு எழுதாமல் இருந்திருக்காங்க. தமிழ் புலவர்கள், தமிழ் பண்டிதர்கள்லாம் இவங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்து ஒரு குதர்க்கமான ஆள். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாப்புல, அந்த குதர்க்கமான நபர் வந்து தனக்கு பாட்டு எழுதிறேன்னு சொல்லி அந்த பாட்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சு செத்த பிறகு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடலாக வச்சு அவர் மொத்தமாக முடிச்சு தள்ளுறான். அதாவது இவர் தன்னை பற்றி பாடவே இல்லைன்னு விரக்தியில் தனக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு பெருமைக்கு எருமம் வச்சு, ஏன்னா அப்படி பாடல் பாடப்பட்டால் தான் வரலாற்றில் அது பதியப்படும். ஸோ அந்த மாதிரி பாடல் பட்டால் தான் நம்ம வரலாற்றில் பதிய முடியும். பெருமைக்கு எருமம் வைக்கிறதுக்காக தான் உயிரம் நீத்தாருன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்றதெல்லாம் கிடையாது. ஆனால் சொல்லப்பட்ட கதையை பாருங்களேன், கோமாளி கதை. தன்னை பற்றி ஒரு பாட்டு பாடணும்னு ஒருத்தன் உயிர் தியாகம் பண்ணியிருக்கான். அதாவது தனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழுக்காக உயிர் நீத்தாருனா தமிழர்களுக்காக ஏதாச்சும் செஞ்சுட்டு உயிர் நீத்திருக்கணும். இங்கேயே தெரிஞ்சிருக்கணும், தமிழர்கள் இவர்கள் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இலங்கையில் தமிழ் மன்னர்கள் தமிழ் வரலாற்று சூழலில் வந்து மிச்சமான மக்கள் கொன்று குளிக்கும் போது இவருக்கு பல்லவர்களை பற்றி ஆசை வந்திருக்கு படிக்கணும்னு. சும்மா வந்ததில்லை, எல்லாமே கோட்வேர்டு வார்த்தை. ஸோ இந்த பல்லவர்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் அந்த சிங்கள மக்களுக்கும் தொடர்பு வரும்போது தான் பயங்கரமான விஷயம்லாம் பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இந்த புலவருக்காக பாட்டு பாடி அந்த பாட்டலுக்காக உயிரை நீத்தாருன்னு சொல்கிறாங்க. தன்னை பற்றி தனக்கான ஒரு அங்கீகாரத்துக்காக தான் உயிர் நீத்திருக்காரு, தமிழுக்காக இல்லை. ஆனால் இவனுங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க யார், இவனுங்களுக்கு என்ன நோக்கம், அதான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். சரி, பல்லவர்கள் யார், எங்கேருந்து வந்தாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இது 7வது பாயிண்ட்டு. பல்லவர்கள் சோழர்கள் பிரிவில் ஒரு கிளை பிரிவான். தஞ்சை காஞ்சிபுரத்தை தலைநகரமாக வச்சு ஆண்டிருக்காங்க. இந்திர விழா, அதாவது இந்த ஒரு மன்னன் இருக்கான்ல, பல்லவ மன்னன், அவனோட மகன் இறந்துட்டான்னு சொல்லி அவர் இந்திர விழா எடுக்காமல் இருந்திருக்காரு. அந்த இந்திர விழா எடுக்காத டைமிங்கில் மக்களுக்கு அவதி நடந்திருக்கு, மழை பெய்யாமல் இருந்திருக்கு, பூம்புகார் அழிஞ்சிருக்கு. ஸோ இந்த கில்ட்டில் அவர் என்னன்ட்டாரு, ஐயோ நான் தவறு திட்டேன், இந்திர விழா நடத்தாதனால நடந்துருச்சுன்னு சொல்லி பதவி வேலைக்கு போகிறாப்புல.
இந்த பதவி விலகி போகும்போது தான் திருப்பி தன்னோட மகன் உயிரோடு இருக்கான்றது செய்தி வருது. அந்த மகன் எங்கேருந்து வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, பெரும் ஸ்டோரி. இந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு மணிப்பல்லவ தீவுலாம் உள்ள வருது. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பின்னி பிணைஞ்சு எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்த 3ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, கலப்பினத்தின் யுத்தம், அந்த காலகட்டத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமையுது. ஏன்னா சிலப்பதிகாரம் இந்த காலப்பீடு பார்க்கும்போது அதுவும் அந்த மணிப்பல்லவ தீவு, பூம்புகார் அழிவு இதெல்லாம் வரும்போது பார்க்கும்போது ஒரு கனெக்ஷன் ஆகுது. அது 3ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா கலப்பினர்களின் யுத்தம் வருது. அந்த டைமிங்லேயும் பல்லவர்கள் தான் கலப்பினத்தை மொத்தமாக முடிச்சிருக்காங்க. இந்த பல்லவர்கள் மொத்தமாக முடிச்சிருக்காங்கன்னா பல்லவர்களுக்கு கலப்பினன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் வரலாற்றில் மறைச்சிருக்காங்க. ஸோ அந்த ரகசியங்களையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், கலப்பினர்கள் யாருன்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கரிகால சோழன், அந்த மகன் காணாம போனார்ல, உயிரோடு இருந்த மகன் தான் கரிகால சோழன். ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆகி திருப்பி அந்த ஆட்சி எப்படி பிடிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 9வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். காஞ்சி வந்து ஒரு காம பீட பூமின்னு சொல்லுவாங்க. இந்த காஞ்சி வந்து மிகப்பெரிய ஒரு நாலேஜான ஒரு பல்கலைக்கழகம். இந்த மாதிரி விஷயங்கள் நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒடிசாவை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த நாலந்தாவை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒடிசாவை அந்த காலத்து மேப் நான் போட்டு விட்றேன். அந்த ஒடிசா பகுதியில் இருந்து தான் சிம்மஹாகு, இந்த சிம்ம லஜ்ஜையை கொண்டு வந்த ஒரு குரூப் இருக்குது. சிங்கத்தை லஜ்ஜையாக பயன்படுத்த ஒரு லைனேஜ் இருக்குது. அந்த லைனேஜில் இருந்து தான் இலங்கைக்கு செல்கிறான் துட்டகாமினின்னு ஒருத்தன் போகிறான். துட்டகாமின்னு யார்? அப்பனால் துரத்தப்பட்ட அந்த வரலாறு அங்கேருந்து கிளம்புது. சிங்கள இனம் உருவாகிறதுக்கு அங்கே தான் போகுது. அது எங்கேருந்து போகுதுன்னா ஒடிசா அந்த பார்டர் லைன்லேருந்து போகுது. இந்த ஒடிசாவுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ஷன்ஸ் இருக்குது. டிஎன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, டிஎன் 2026, அதில் நட்டி கேரக்டர் நடிச்சிருக்கோம். அந்த நட்டி கேரக்டர் நடிக்கும் போது அந்த நட்டி கேரக்டர் ஒரு ஸ்லாங்கில் பேசுவாப்புல. பீகாரிஸ், அதாவது நம்மளுடைய ஒடிசாவிலேருந்து வந்த ஒரு வட இந்தியர்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்லாங் இருக்கும். நம்ம விஜயை பற்றி சொல்லியிருந்தோம். விஜயை வச்சு தான் அந்த படம் கிண்டல் பண்ணி எடுக்கப்பட்டது. ஆனால் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பீகாருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். புரியுதா? கோடோட எவ்வளோ அழகாக பரிபாசையில் கடத்திருக்காங்க பாருங்க. இது விஜய் ரசிகர்களுக்கு தெரியுமா? அவர் இங்கே தான் பிறந்தார், அவர் பிள்ளைமார சமூகத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வரலாற்றில் நீங்கள் நினச்ச பல நபர்கள், வரலாற்றில் நீங்கள் பார்க்குற பல்லவர்களே சிங்களத்தோட தொடர்பில் இருக்காங்க. இதுவே நமக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இன்னும் எத்தனை ரகசியங்கள் இருக்குது இவங்களை பற்றிலாம் இன்னும் ஒரு 50-60 வருஷம் இவங்களாம் ஆண்டு அனுபவிச்ச பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, 9வது பாயிண்ட் பார்த்துட்டோம். 10வது பாயிண்ட், இந்த மாதிரி உலக சிறப்பு மிக்க ஒரு பல்கலைக்கழகம்லாம் இருக்குது, மிகப்பெரிய எஜுகேஷன் ஒரு ஹப்பாக இருக்குது அப்படின்னா சீனர்கள்லாம் உள்ள வருவாங்க. அது அடுத்த பாயிண்டில் பேசுவோம். இந்த பாயிண்டில் அந்த தலைவோங்கிய ஒரு சமூகம் உருவாகுது, ஒரு மிகப்பெரிய ஒரு வளமான ஒரு நிலப்பரப்பு உருவாகுதுன்றப்போ சோழர்கள் மீண்டும் இவங்ககிட்ட இருந்து பிடுங்குறாங்க. அந்த நிலத்தை பிடுங்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் கொண்டு போகிறாங்க. அதாவது சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இருக்க பகை. ஆனால் இந்த சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் முன்னோர்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா இச்சவாகு வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, இந்த வாகு வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இதை அடுத்தடுத்து பார்க்கலாம். யாரும் ராமனோட வம்சத்தை சேர்ந்தவங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் முன்னாடியே, சூரிய குலத்தை சேர்ந்தவங்க அந்த சோழ குடும்பம்லாம் சூரிய குடும்பத்தை சேர்ந்தது. இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அரச குடும்பங்கள் எல்லாமே மேலே இருக்க வட இந்தியாவோட சூரிய குலத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது கனெக்ட் ஆகுதா? நீ கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். களப்பிரர்கள் காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு மன்னர்கள் ஆட்சி திருப்பி ரிட்டர்ன் எடுக்க பார்க்குறாங்க. அதாவது இழந்த நிலப்பரப்பை. களப்பினர்களின் யுத்தத்தை பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பாருங்கள். அதில் என்ன சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். களப்பினர்கள்னா யார் அப்படின்னா கலப்பாக இருந்த மக்கள். அதாவது தென்னிந்தியா, வட இந்தியா, கிழக்கு, மேற்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு இனக்குழுக்கள், ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கலப்பு இனங்கள். இந்த கலந்த இனங்கள்லாம் சேர்ந்து ஒற்றை குரலாக நின்று ஒட்டுமொத்த அரச குடும்பத்தை எதிர்த்திருக்காங்க. பின்னாடி நின்னது என்னன்னா பௌத்த மதம், சமண மதம். அதாவது 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. எல்லாமே ஆசிவ கும்பலும் சாத்துவனிய கும்பலும், 2 வணிக கும்பல் சண்டை போட்டிருக்கு. இப்படி வைணவம், வைசியம், அப்புறம் சமணம், சைவம் இப்படிலாம் சண்டை போடுறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, அது பின்புறத்தில் இருக்குது. இதை பற்றியும் டீட்டெயிலாக மெம்பர்ஷிப்பில் வீடியோ போட்டிருப்பேன். இந்த சாத்தன் யார், சாத்து வணிகன் யார், அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அப்போ கலப்பரங்கள் ஒட்டுமொத்த இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. இந்த வட இந்தியாவிலையும் நடந்திருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மன்னரையும் அடித்து துரத்திருக்காங்க. அப்போ தான் மூவேந்தர்கள் ஆட்சியே விழுந்துருது. ஒட்டுமொத்த சேர சோழ பாண்டியன் இருக்காங்க இல்லை, இவங்க ஃபுல்லாக விழுகிறாங்க. மௌரிய பேரரசு கூட இங்கே பிடிக்க முடியல, அசோக பேரரசு கூட இங்கே பிடிக்க முடியல, அப்புறம் இன்னொருத்தன் வந்தானே அலெக்சாண்டரா, இவங்க முதற்கொண்டு இங்கே வந்து பிடிக்க முடியல. ஆனால் மக்கள்னால இந்த ஒட்டுமொத்த அரச குடும்பமும் கவிழ்ந்தப்பட்டுச்சு. அதுக்காக தான் இங்கே இருக்க மக்களை கடைசி வரைக்கும் சிந்திக்க விடாமல், புரட்சிக்கு ரெடி பண்ண விடாமல் தெளிவாக பார்த்துக்கிறாங்க. கலிக்கட்டு போராட்டம் இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல, இங்கே தான் திருப்பி அடிக்கக்கூடிய மரபணு இருக்குது. ஸோ அப்படி கலப்பினங்கள் அது என்னன்னா, அந்த ரிபல் வந்து இருக்க சக்தி இருக்குல்ல, இளைஞர் சக்தி, அக்னி சக்தி எல்லாமே ரிபலாக கிரியேட் ஆகி சவுத் இந்தியாவை பிடிச்சிருச்சு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. அரச குடும்பம்ன்றது வந்து காலங்காலமாக என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எவனை எங்கே வைக்கணும், யாரை எங்கே பண்ணணும், எப்படி கவுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் மக்களுக்கு, சாதாரண மக்கள் திடீர்னு ஆட்சியை பிடிச்சாங்க, மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வாங்க, குண்டாங்குதிரை ஆட்சி பண்ணுவாங்க. அந்த வழிமுறைகள் தெரியாது, எப்படி ஆளணும், எதை அப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது எதுவும் தெரியாது. இதுவே மிகப்பெரிய பேக் ட்ராப்பாக இருக்கும். இதை வழிமுறை முறைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருந்து அடுத்தடுத்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆட்சி இன்னமும் நிலைத்திருக்கும், மக்கள் கையிலேயே இந்த ஆட்சி இருந்திருக்கும். ஆனால் அதுதான் மிகப்பெரிய பேக் ட்ராப்பாக இருந்துச்சு. மக்கள்கிட்ட அரசியல் மயப்படுத்தவே மாட்டுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மக்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. போய் ஓட்டு போடுவோம்ப்பா, அவங்க ஜெயிப்பாங்கப்பா, இதுதான் அவங்களுக்கு அரசியலாக தெரியும். பட் மக்கள் பொலிட்டிக்கலாக அரசியல் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த ரிபல் கிரியேட் ஆச்சுன்னா அந்த மக்கள் எப்படி ஆட்சி பண்ணுவாங்க? ஒரு பாமரன் கீழே இருந்து போனால் கூட அந்த அரசாட்சியை ஒழுங்காக ஆளுவாங்கல்ல. அதனால தான் இந்த நிலப்பரப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் அரசியல் உண்மையிலேயே புரிஞ்சிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி அவனுக்கு தலைவன் ஒருத்தன் வந்துடக்கூடாது, அதாவது வீரிய மிக்க தலைவன். இந்த பாரிசாலன், விஜய் இது அப்படின்னா சீமானெலாம் சொல்லிட்டு வராதிங்க. கலப்பின யுத்தத்தப்போ திருப்பி ரிட்டன் படிக்கிறாங்க. யாரை படிக்கிறாங்க? சோழர்கள் எல்லாமே விட்டு போயிட்டாங்கல்ல, அந்த இடத்த திருப்பி மீட்டெடுக்கிறது யாருன்னா பல்லவர்கள். சோழர்களோட நிலப்பரப்பை மீட்டெடுக்கிறது பல்லவர்கள். யோசிச்சு பாருங்க, பல்லவர்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி கலப்பினர்கள் இருந்தாங்க. கலப்பினர்கள் இருக்கும் போது பௌத்த மதம் கொஞ்சம் தலை தோங்கி இருக்கு. ஆனால் பல்லவர்கள் ஆட்சியிலையும் அந்த காஞ்சிபுரத்தில் பௌத்த மதம் அதிகமாக இருந்திருக்கு. இந்த சமணமும் பௌத்தமும் இதுக்குள்ளே இருக்க ட்விஸ்ட் இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு இருக்கடந்தியாமல் இருப்பாங்க. இவங்க தான் எல்லா வேலையும் அந்த டைமிங்கில். ஸோ அதில் இப்போ நீங்கள் ட்விஸ்ட்டை கவனிச்சிங்க அப்படின்னா, பல்லவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் பல லெவலில் கற்கள் வச்சு கோயில் கட்டுவாங்கல்ல, இந்த நேர்த்தியான கோயில் கட்டுவது இதெல்லாம் வந்திருக்கு. நாக இன பெண்ணெல்லாம் கிராஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, 11 பார்த்துட்டோம். கலப்பினங்கள் யுத்தம், மக்கள் ரிபல் பண்ணி மக்கள் மூலியமாக ஆட்சியை கவுத்துருக்காங்க. திருப்பி இந்த மக்களை ஏமாற்றி பல்லவர்கள் பிடிக்கினாங்க. ஸோ அவ்வளோதான், இதான் நடந்திருக்கு. இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. மக்கள் ரிபல் தான் அந்த கலப்பின யுத்தங்கள். அந்த யுத்தத்தை வரலாற்றில் இருண்ட காலமாக 300 ஆண்டுகள் ஒருத்தர் வேறத்தை வந்து ஆண்டிருக்காங்கன்னா, அது எப்படி இருண்ட காலமாகும்? 300 ஆண்டுகள் அவனோட சோடை இல்லாமல் மறைஞ்சிட்டாங்க, இன்வெஸ்பிள் ஆகிட்டாங்க. இதுவே கேள்வி கேட்க தெரியாத இருக்கீங்க. அதனால தான் பிரச்சனையே. பகலவர்கள்னு சொல்லி ஒருத்தர் கூட்டம் இருக்கு, பகலவர்கள் கூட்டம். அவங்க தான் பல்லவர்கள்னு சொல்லி ஒரு திரிவு இருக்கு. இதை பற்றி இவனே சொல்கிறான், இந்த மன்னரே சொல்கிறாப்புல இந்த வீடியோவில். பகலவர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள தான் பல்லவர்கள் நினச்சிட்டு தவறாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இந்த மன்னர் இந்த வீடியோவில் சொல்கிறாப்புல. இங்கே கான்செப்ட் என்னன்னா, இந்த பகலவர்களும் பல்லவர்களும் வேறு வேறுன்னு சொல்லிட்டாப்புல. கடைசி இறுதியா அந்த பல்லவர்களுடைய அந்த மாமல்லபுரத்தில் அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து யாழி குகைன்னு சொல்லுவாங்க, சிம்ம குகைன்னு சொல்லுவாங்க, புலி குகைன்னு சொல்லுவாங்க. கரெக்டான பேர் வந்து புலி குகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே குகையில் போய் பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட ஸ்ட்ரெச்சர் இருக்கும். அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த சிங்க குகையை பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த சிங்க குகையை பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்துக்கான முடி வந்து சுருளாக இருக்கும்னு சொல்லியிருப்பாப்புல. இந்த சுருளாக இருக்க முடி யார் வைப்பா அப்படின்னா பார்சிகளுடைய கட்டிடமா. பார்சிகள் தான் இந்த சிங்கத்துக்கு சுருள் முடி வச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் வாயிலே இந்த வீடியோவில் சொல்கிறாரு. ஸ்டார்டிங்கில் பார்சிகளுக்கும் பல்லவர்களுக்கும் தொடர்பு இல்லை, சும்மா உருட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்கில் பல்லவர்களுடைய ஸ்ட்ரெச்சரும் பார்சியோட ஸ்ட்ரெச்சரும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறான். என்னடா ஈரான்காரன் கேட்குறா, இங்கே என்னடா வேலை, பல்லவர் நாட்டில் என்னடா வேலை, மாமல்லபுரத்தில் அவனுக்கு என்னடா வேலை, அவன் ஸ்ட்ரெச்சர் கிட்ட இங்கே வந்துச்சு. இந்த கேள்வி கேட்டிங்கனாலே இவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த பார்சிகள் இந்தியாவை எவ்வளோ கட்டுப்படுத்திருக்காங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. பார்சிகளோட வரலாறு தேடி பாருங்க. எப்பேற்பட்ட குரூப் தெரியுமா அவங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கங்க. சோழ நாட்டு கிள்ளி வளவன் இப்போ தான் இந்த நாக நாட்டு பெண்ணை திருமணம் பண்ண ஒரு ஸ்டோரி வருது. அதாவது கரிகால சோழன் யாருன்றது ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாப்புல. சோழ நாட்டு கிள்ளி வளவன் ஒரு பெண், நாக நாட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அது எங்கன்னா மணிப்பல்லவ தீவு அப்படின்ற ஏரியாவுக்கு வராங்க அவங்க. எப்படி இந்த குழந்தை கை மாறுதுன்றதுக்கு மணிப்பல்லவ தீவு ஒரு ஹப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் தாய்லாந்து, அப்புறம் கம்போடியா, இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா தான் நாகநாடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து கல்யாணம் பண்ணுறாப்புல, இல்லை காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ண பிறகு கரு விட்டுருக்காங்களாம், பாதியிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டாப்லையாம். விட்ட பிறகு இப்போ மனைவி போயிட்டாங்களாம், மனைவி இறந்துட்டாங்க, மனைவி காணான்னு சொல்லி இவர் பைத்தியம் மாதிரி ஆகிட்டாராம். இது யோசிச்சு பாருங்களேன், வெறும் இவருடைய ஸ்பெர்ம் எடுத்து ஒரு குழந்தையை மட்டும் உருவாக்கிக்கிறதுக்காக, அந்த நாட்டுக்கு ஒரு தலைவனை உருவாக்குறதுக்காக மட்டும் பண்ண ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும். ஸோ வந்தாங்க, திருமணம் பண்ணாங்க, குழந்தை பார்த்தாங்களா, கரு விட்டுறாங்களா, போயிட்டாங்களாம். ஸோ போன பிறகு அதுக்கப்புறம் மணிப்பல்லவ தீவு இங்கே தான் வருது சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தில் மணிப்பல்லவ தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த மணிப்பல்லவ தீவில் வந்து இந்த குழந்தைய ஒரு செட்டியாரிடம் கொடுக்குறார். ஒரு செட்டியார் வராராம், அந்த செட்டியார் வணிக செட்டியார்கிட்ட கொடுத்து அவர் போய் கேட்டிருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு கதையில் இப்படி ஒரு ரகசியம் கடத்தப்பட்டது. இது கதை கிடையாது, ரகசியம் கடத்தப்பட்டது. பல்லவ தீவுலேருந்து வந்திருக்காங்க, அதாவது பல்லவ நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த செட்டியார் வந்து அறிமுகமாகிறார். யாருக்கிட்ட?
நம்மளுடைய அந்த நாகராணிட்ட. நாகராணிட்ட அனுபவம், ஓ அவரோட குழந்தை தான் இங்கே இருக்குது, இந்தாங்க அவரோட குழந்தை போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாராம். எனக்கு கமரக்கட்டு முட்டாயா, இல்லை வாங்கிட்டு போய் வித்துட்டு இருக்காரு அவர், இல்லை ஒரு புரோக்கரா, என்ன வேலை பண்ணிட்டாரு? ஸோ இது ஒரு வரலாறாக கடத்திருக்காங்க. ரகசியம் என்னன்னா, ஒரு செட்டி வணிகர் அங்கேருந்து பல்லவத்தீவு, இங்கேருந்து நாகநாடு, இதில் சிலப்பதிகாரம், அந்த மணிப்பல்லவத்தீவு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி, புரியுதா? அப்புறம் இங்கேருந்து அந்த குழந்தைய அவர் கொண்டு போய் கொடுக்குறாராம். போகிற வழியில தான் இந்த கப்பல் கவுந்து அது மரப்பெட்டியில் வச்சிருந்தனால அந்த மரப்பெட்டி அங்கே போகுதான். அதுக்கப்புறம் அந்த அலைக்கு ஒரு பேர் சொல்கிறாப்புல, தேரையம் சொல்கிறாரு. தேரபுத்தம், தேராபுத்தம்னு சொல்லுவாங்க. அது புத்தத்தில் 2 புத்தம் சொல்லுவாங்க. அது டக்குன்னு வாயில வரல, நான் போட்டு விட்றேன் கீழே. தேராபுத்தம் சொல்லுவாங்க. ஸோ புத்தம் இங்கேயும் வருதா. அந்த தேரா அப்படின்றது அலைக்கு பேர் வந்து தேரை அப்படின்னு சொல்லுவாங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடின்னு சொல்கிறான். தேரை வருது. அதுக்கப்புறம் அதில் சுற்றின கொடி பேர் வந்து ஒரு கொடி வருது. அந்த கொடிக்கு பல்லவ கொடியா, அந்த பல்லவன்ற ஒரு அடையாளம் வருது. இன்னொன்று சொல்லுவான், அதுக்கு சுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தொண்டைன்னு சொல்லுவான். தொண்டைமான் அவங்களும் இங்கே கனெக்ட் ஆகிறாங்க. தொண்டைமானை பற்றி தேட போய் தான் அந்த டிவிக்கால ஒருத்தர் தொண்டை பகுதியில் ஒருத்தர் ஃபேமஸ் ஆனார். அவரை பிடிக்க போய் தான் பல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொண்டை மண்டலம் என்ன வென்று, தொண்டை மண்டலத்துக்கு அரச குடும்பம் யாருன்றதை பிடிச்சோம். ஸோ இதை சூட்சமாக பரிபாஷையில் கடத்துறதுக்கு பேர் தான் இந்த வரலாற்று புத்தகங்கள், வரலாற்று காவியங்கள். இதை ஓப்பனா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, 13வது விஷயத்துக்கு போவோம். சீனாவுக்கும் இந்த பல்லவர்களுக்கும் உள்ள தொடர்பு. சீனா உள்நாட்டில் வந்து உள்நாட்டில் கலவரம் நடந்திருக்கு, இந்த சிவில் வார் மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு போர்ப்படைக்கான வீரர்களும் ஆயுதங்களும் சப்ளை பண்ணியிருக்காரு. யாரு? பல்லவர்கள் சப்ளை பண்ணியிருக்காங்க. சப்ளை பண்ணி அங்கே போய் ஒரு இணக்கமான உறவு உருவாகுது. சில்க் ரோடு அப்போ தான் உருவாகுது. காஞ்சிபுரத்து மேலே அவங்க கண்ணா இருந்திருக்காங்க. காஞ்சிபுரம் இங்கிருந்து தான் பல்லவர்களுடைய அந்த போதிதர்மர் இங்கேருந்து சீனாவுக்கு போனார். சீனாவை அங்கேயே விஷம் வச்சு கொண்டாங்க. இந்த கதைலாம் இருக்குது. ஸோ சீனருக்கும் தொடர்பை முறிக்கிறதுக்காக இந்த படம் எடுத்தாங்க. அவங்க சீனருக்கும் நமக்கு இருக்க தொடர்பு ரகசியமாக கடத்திருக்காங்க. அப்போவே இவங்க வணிகத்தில் கூட்டமாக இருந்திருக்காங்க. இந்த பல்லவர்கள் நான் சொல்லும் போது சிங்களர்கள் தொடர்பு வருது. சிங்களர்களும் சிங்களஜி வச்சுருக்காங்க. இவங்க பல்லவர்களும் அவங்களோட பேர்லாம் பாருங்களேன், பல்லவர் அரசரோட பேர்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க எப்போ பூம் ஆகிறாங்க அப்படின்னா, கலப்பின யுத்தத்தை முடிச்சு தான் பூம் ஆகிறாங்க. முதலாம் மகேந்திரவர்மன் சிம்மவாகுவோட பையன். ஸோ இவர் தான் அந்த கலப்பின யுத்தத்திலேருந்து கலப்பினர்களை முடிச்சு தள்ளி ஆட்சியை பிடிக்கிறார். அதாவது பாமர மக்களை அடித்து கொன்று ஆட்சியை பிடிக்கிறாப்புல. இதான் நடந்திருக்கு. ஆனால் இவருக்கு யோசிச்சு பாருங்க, அப்பயும் தமிழர்கள் ரிபல் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்த பிடிச்ச பூர்வீக மக்கள் அடிச்சு வரணுது இந்த பல்லவங்க. இதை சொல்லாமல் இந்த ரகசியத்தை மட்டும் கடத்தி இக்னோர் பண்ணிடுறாங்க. இதே வேலையை தான் பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்கள் அங்கே இலங்கையில் இருந்தாங்க. அந்த இலங்கை மக்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரு தொடர்பை உருவாக்கி, சிங்களர்னு ஒரு மொழியை உருவாக்கி, அவங்களுக்கு ஒரு கிளாஸை உருவாக்கி சண்டை போட்டு அங்கே இருக்க தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க. ஸோ அவனும் சிங்களஜை, பீகார் தொடர்பு. இவன் பல்லவனுக்கும் சிங்களஜை, இவனும் அந்த ஒடிசா பீகார் தொடர்பு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஒரே லைனு. ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து உட்காந்துட்டு கரெக்டாக அந்த ஒடிசா பீகார் இருக்குல்ல, அந்த நாலந்தா பல்கு இருக்கலாம், அந்த இடத்துல இருந்து தான் இதெல்லாம் நடந்திருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. மேலே இருந்து தான் கீழே இறங்கியிருக்காங்க. கீழே இறங்கி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒழிஞ்சிருக்காங்க. பல்லவர்கள் தமிழர்களே இல்லைன்னு தான் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு வரலாற்றில். தமிழர்கள் புலவர்களும் பல்லவர்களை பற்றி பாட்டு பாட எதுவுமே மனக்கடலை. பல்லவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. மாமல்லபுரம்ல இன்ன வரைக்கும் அப்படியே இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர். தஞ்சை பெரிய கோயில் கூட இன்ன வரைக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தஞ்சை பெரிய கோயில் கட்டின கோயில் இன்னும் இருக்குது. பல கோயில்கள், முக்கியமான புராண கோயில்கள் இல்லையா. தஞ்சை பெரிய கோயில் ஏன் ஒன்று இருக்குது, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரத்தில் இந்த அழகான ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த கட்டடக்கலைகள்லாம் ஏன் இன்னும் இருக்குது. பல்லவர்களும் சோழர்களும் இச்சவாகு அப்படின்ற வம்சத்தை சேர்ந்த அந்த மனு வம்சத்தை சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்து வந்தாங்க. ஸோ அந்த இச்சவாகுன்ற ஒரு வம்சம் சேர்ந்தவங்க தான் ராமர் கூட்டம். ராமர் கூட்டத்திலிருந்து வாகுன்ற வர ஒரு லைனேஜை சேர்ந்தவங்க தான் இந்த சோழர்களும் பல்லவர்களும் முன்னோர்கள்னு சொல்லிக்கிறாங்களாம். அப்போ இவங்க யாரு? இந்த இனத்தை சேர்ந்தவங்க யாருமே தமிழங்க இல்லைன்றது தெரியுது. அதாவது சோழனும் பல்லவனும் தமிழனே இல்லைன்றது டைரக்டாக டிக்ளேர் ஆகுது. அதனால தான் தெலுங்கர்கள் தன்னை உறவு கொண்டு அடிக்கிறாங்க, சோழர்களை உறவு கொண்டு அடிக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் கிளாஸ் நடந்திருக்கு ப்ரோ. அப்படி பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் அங்கே போய் கல்லணை கட்டினார், அதனால் அப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, எல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் யார், இவங்களுடைய ஆரிஜின் என்ன, அதை தேடி பார்த்தோன்னா ரகசியம் உடையும். 18க்கு வந்துடுவோம். சீனாவிலேருந்து படிக்க வந்தாலும், எங்கேருந்து படிக்க வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழை சீனாவில் படிச்சுட்டு இருக்காங்க. சீனாவுக்கு பயங்கரமான சப்போர்ட் கொடுக்கப்பட்டுருக்கு. தமிழ் படித்து தமிழ் புலமை பெற்றவங்களுக்கு நிறைய ஃபண்டு கொடுத்துட்ருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல் காலேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கோ இருக்க சீனன் ஏன் தமிழ் மெனக்கட்டு படிச்சுட்டு இருக்கான்? திருப்பியும் ஒரு விஷயம் நடக்கும். கடைசி உலக போரில் யார் சவுத் இந்தியாவை பிடிக்க வருவா? சீனாக்காரனுக்கு ஏவல் நாயா யார் வேலை வைப்பா? சிங்களன். இங்கே இருக்க ஒரு மொட்டை தலையன் அங்கே வரவே மொட்டை வருவான்.
ஒரு சிங்கள மொட்டையன் வருவான். இங்கே அதே மாதிரி தான் அந்த சிங்கள மொட்டையன் மாதிரி தான் நம்ம மன்னர் இருக்காப்புல. இதுதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு. இவரை பற்றி நோண்ட இந்த சிங்களருக்கு அப்படியே பூசி மொழிகிட்டு இருக்காப்புல. சிங்களர்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை. இப்போ சாட்டை சொல்லிட்டு இருக்காப்புல. சாட்டை ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்த ஒரு விஷயம் போச்சுல, அதுக்கு பாரிசாலனும் சாட்டையும் மாற்றி மாற்றி மூட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வேற கணக்கு. கடைசி தமிழன் தனிநாடு பேசணும் எப்படிலாம் எப்படி மாறிட்டாங்கன்ற பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவங்க மாறலை. உங்களுடைய அந்த வீரியமிக்க அந்த ஆற்றல் இருக்குல்ல, தமிழ் தேசியம் இனம் அழிஞ்சிருச்சு, நம்ம முன்னேறி வரணும், தமிழ் தேசியம் அமையணும், தமிழ்நாட்டை தமிழை ஆளணும், இந்த கோட்பாடு சரியான தீ. அந்த தீ பற்றி எரிஞ்சிடக்கூடாது. அது அரசு அதிகாரம் ராஜ்யத்துக்கு ஆபத்து. அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இவனை மாதிரி ஆட்களெல்லாம் உருவாக்கி வச்சுட்டு இந்த தீ தான் அந்த தீ நம்பி மெழுகுவர்த்தியும் கையில் இருக்க வெறும் குச்சி, அதாவது சொல்கிறது, ஒரு குச்சியில் தீ இருந்தால் கூட ஊதி அணைச்சிடலாம். பட் மெழுகுவர்த்தினா கொஞ்சம் தன்னைத்தானே கரைச்சிக்கிட்டு எரியக்கூடியது. அதுதான் புரட்சின்றது. புரட்சி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அது உலகுக்கு தீபம் கொடுக்கறது. ஆனால் இவனுங்க மெழுகுவர்த்தி மாதிரி நம்மகிட்ட காட்டிட்டு இவங்க வெறும் தீக்குச்சி எரிஞ்சு டக்குன்னு அணைஞ்சிருவானுங்க. இவனுங்களை ஃபுல்லாக நீங்கள் தலைமையாக நம்பி பின்னாடி போகணும். அப்படி போக போக ஒவ்வொரு குச்சியாக அமர்ந்து போகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? பேக் ட்ராப் ஆவீங்க. உங்களுடைய அந்த புறச்சித்தி கொஞ்சம் கொஞ்சமாக டம் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அதோட வீரியம் குறையும். கடைசி ஃபோன் ஊதி அமைச்சிருவாங்க. இந்த புரட்சி மட்டும் நடந்துடவே கூடாது. எல்லாரும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா 3ஆம் நூற்றாண்டு பார்த்துருக்காங்க இல்லை, கலப்பினங்கள் யுத்தத்தை பார்த்துருக்காங்க இல்லை, அந்த பயம் இருக்கும்ல, டர்ராக இருப்பாங்க இல்லை. ஏன்னா இங்கே தானே போனாங்க. அன்பை இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவுக்கு போவோம், கடல் மேல் சிகப்பு கம்பளம் இருத்து ஐரோப்பாவுக்கு போனாங்க இல்லை. ஸோ திருப்பி போக முடியாதுல்ல. இதை தான் ஹப்பாக மாற்ற போகிறாங்க. தென்னிந்தியாவை திருப்பி டேக் ஓவர் பண்ணி ஆள போகிறாங்க. அப்போ இந்த இடத்த விட்டு கொடுப்பாங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்க மக்கள் ரிபல் பண்ணிடக்கூடாது. அப்போ எவ்வளோ ஆண்டு காலமாக டிசிபி பாண்டியன், தமிழ் தேசியம், கொள்கை, கோட்பாடுன்னு எத்தனை பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் அமர்ந்து போகிற தீக்குச்சிகள். இது புரியாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டுருக்கீங்க. விட்டில் பூச்சிகளாக இருக்காதீங்க தயவு செய்து. சரி, மேட்ருக்கு வருவோம். இந்த சீனர்கள் புகழ்பெற்ற இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் தர்மபாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேரை சொன்னார். இந்த தர்மபாலர்ன்றது தான் ரொம்ப சிறந்த ஒரு ஆளாக இருந்திருக்காரு இந்த நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகத்தில். இவரை நார்த்திலேயே அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த தர்மபாலர்ன்ற பேர் சிங்களர் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆதாரத்தோட போடுறேன். இந்த தர்மபாலர் யாரு? அதுவும் காஞ்சிபுரம், பல்லவர்கள் ஆண்ட காஞ்சிபுரத்து தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இங்கிருந்து நார்த் இந்தியா அங்கீகரிச்சிருக்கு. என்னங்கடா டே, நாலந்தா பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இது. இவங்க சரி சொல்கிறேன், 19வது போவோம். கடைசியாக வருண் கேட்குறாப்புல கேள்வி. இது வருண்லாம் கேள்வி கேட்கல, இவங்க எல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க. நான் இந்த கேள்வி கேட்பேன், இப்படி பதில் சொல்லுங்கன்னு எழுதி வச்சுப்பாங்க. இது ஓப்பன் ப்ராட்காஸ்ட்லாம் கிடையாது. உங்கள் முன்னாடி உங்களுக்கு தேவையான கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுலாம் கிடையாது. அவன் எழுதி கொடுத்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லிப்பான். ஸோ இதான் பண்ணுறானுங்க. இவர் சிங்களஜையை பயன்படுத்துகிறாங்கல்ல, அந்த சிங்களஜையை பயன்படுத்துறது நம்மளுடைய இதே கிடையாதுல்ல. சிங்கம் நம்மளுடைய இனத்தோட, நம்ம நிலப்பரப்போட விலங்கே கிடையாதுல்ல. ஏன் சிங்கத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உருட்டு கந்தரவ கோட்டை அது இருந்துருச்சு. காளையை தான் பயன்படுத்தினாங்களாம். காளையை சின்னமாக பயன்படுத்தினாங்களாம். ஆனால் போருக்கு போகிறப்ப மட்டும் அந்த வீரத்துக்காக பயன்படுத்தினாங்களாம். வீரத்துக்காக பயன்படுத்தினாலும் ஏன் சோழர்கள் வச்சு இந்த புலிக்கொடியை பயன்படுத்த வேண்டியதானே? ஏன்னா நீங்கள் அங்காளி பங்காளி தானே, நீங்கள் இச்சவாகு வம்சத்தை சேர்ந்தவங்க தானே, அந்த வாகு வம்சத்தை சேர்ந்தவங்க தானே. ஏன் 2 பேருமே புலிக்கொடியை பயன்படுத்த வேண்டியதானே? எதுக்கு சிங்கத்தை பயன்படுத்துறீங்க? சிங்கம் எங்கே அதிகமாக வாழுதுன்னு போய் தேடுங்க. அந்த நான் சொன்ன அந்த நாலந்தா பல்கலைக்கழகம், இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப் இருக்கக்கூடிய ஏரியாவில் எங்கே சிங்கம் அதிகமாக இருக்குன்னு தேடுங்க. சிங்கம் எந்த நிலப்பரப்போட? குஜராத் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். யாரு? பார்சி, ஈராக். அவங்க சிங்கத்தை பயங்கரமாக லஜ்ஜையாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க எங்கே இறங்குனாங்க? குஜராத்தில் இருந்து சௌராஷ்டிரன்கள் தென்னிந்தியாவுக்கு மதுரைக்கு வந்திருக்காங்க நாயக்கர் காலத்தில். நாயக்கர் இங்கிருந்து போன கண்டி நாயக்கர் தான் அங்கே சிங்களர்கள். தொடர்பு புரியுதா உனக்கு? புரியலையா? புரியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணும்போது இந்த சிங்கத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் விட்டுட்டு போயிட்டாப்ல. அதாவது சிங்களஜையை பயன்படுத்தினதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்காம போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் இலங்கைக்கு எதுக்குடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலன் கேட்டாப்ல. உன்னை மட்டும் ஏன் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோடனே அதுக்கு ஒரு உருட்டுனா 12 நிமிஷங்க. நான் வீடியோ பார்த்தேன், சாட்டையோட வீடியோ. 12 நிமிஷம் பேசியிருக்காப்ல. இந்த 12 நிமிஷமும் மேனிப்புலேஷன். போனியா போகலையா? ஏன் போனேன்? உன்னை ஏன் விசாரிக்கல? இதான் கேள்வி. 2 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையை 12 நிமிஷம் பாரிசாலனுக்கு பதில் சொல்ற மாதிரி பர்மா தேக்கு. ஏன் பர்மா தேக்குன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஸோ பர்மா தேக்குன்னு சொல்லி பாரியை கிண்டல் பண்ணி அங்கே போனாங்க தமிழர்கள், இங்கே போனாங்க, அங்கே போனாங்கன்னு சொல்லி உழப்பிக்கிட்டே இருக்கான். உங்ககிட்ட கேட்ட கேள்வி, எதுக்கு நீ ஸ்ரீலங்கா போன? ஒன்றை மட்டும் எப்படி அனுமதிச்சாங்க? தனிநாடு பேசக்கூடிய ஆள் நீ, ஒன்றை எப்படி அங்கே அனுமதிச்சாங்க?
இதுதான் கேள்வி. நியாயமான கேள்வியில நியாயமான கேள்விக்கு ஆமாங்க போனேங்க, என்னை எதுவும் விசாரிக்கலங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லிட்டா உன்னை மட்டும் ஏன் விசாரிக்கலன்னு உன் ஆளுல உன்னை கடிப்பாங்க. அதுக்கு 12 நிமிஷம் மேனிபுலேஷன் பண்ணியிருக்கான், கீழே கதறிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில். இது இவ்வளோதான் அரசியல் மயப்பட்ட தம்பிகள். இல்லை தம்பிகளுக்கும் காசு வீசு போதா ஊப்பிகள் மாதிரின்னு தெரியல. பாவண்டா நீங்களாம் உண்மையிலே கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாரு. சரி 20வது பாயிண்ட் போவோம். 20வது பாயிண்ட் தான் அந்த இச்சவாகு வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ முக்கியமான பாயிண்ட்லாம் கரெக்டான இடத்துல சொருகுனா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த ப்ராப்பராக லிஸ்ட் படி பேசுறதுலாம் வராது, ஃப்ளோவில் போகிறது. இதை எடுத்து வச்சது ஒரு நினைவுபடுத்துறதுக்காக மட்டும் தான். அந்த இச்சவாகு வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறதுக்காக தான் 20வது பாயிண்ட் வச்சுருந்தேன். 21 வந்து வாகு வம்சம் சொன்னேன்ல, அந்த வாகு வம்சத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாகு இருக்காப்புல. அந்த வாகு சேர்ந்தவங்கலாம் யாரு சோழர்களும் பல்லவர்களும் முன்னோர்களாக எடுத்துக்கிட்டாங்களாம். ராமர் வம்சத்தை சேர்ந்தவங்க இப்படிலாம் அப்படின்னு வருது. அதே மாதிரி பாகுபலியில் கூட அந்த கட்டப்பா என்ன சொல்லுவாப்புல, கட்டப்பா தெலுங்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி காட்டியிருப்பாங்க, நாயுடுக்காகலாம் புகழ்ந்தார்ல கட்டப்பா, அவங்க வந்து பயங்கரமாக அங்கே போய் அசிங்கப்பட்டு நிற்பாப்புல. தமிழர்களாக கேரக்டராக காட்டி அங்கே போய் காலை கட்டு நக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், கண்டி நாயக்கர் ஆவணப்படத்தை படிச்சிங்கன்னா மேலே இருக்க அரசர்களுக்கு கீழே வேலை பார்த்தது யார்? கண்டி நாயக்கர்கள், கதநாய் வடுகர்கள்னுவாங்க. அந்த வடுகர்கள் தான் அந்த வேலை பார்த்தாங்க. ஸோ அங்கே அரச குடும்பம் பார்த்தீங்களா, பாகுபலி படத்தில் அரச குடும்பத்தில் யார் அந்த கதநாய் வடுகு நாயின்ற வார்த்தையே கட்டப்பா பார்த்து சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் காலங்காலமாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தைலாம் ஏன் இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கட்டப்பா கேரக்டர் என்னன்னு. அந்த கட்டப்பா பாகுபலியை பார்த்து பாகுன்னு தான் கூப்பிடுவாப்புல, வாகு. ஸோ மறைச்சிருக்காங்களா இந்த வாகு வம்சம், இச்சவாகு சூரிய குலத்தை சேர்ந்தவங்க. ராமர் யாரு? அரச குடும்பம். அப்போ இந்த வாகுன்றது எங்கே வருதுன்னு தெரியுதா? அரச குடும்பத்தை சேர்ந்தது. அந்த பாகுபலியை வாகுன்னு கூப்பிடுவோம். எப்படி பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயங்கள் மறைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த கதநாய் விடுதர்கள் யாரு? இதுதான் விஷயமே. அரச குடும்பத்துக்கு விசுவாசமா இருந்திருக்காங்க, அதுதான் நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லைஃபை. மைசூர் உடையார் இதான் டிசிபி பண்ணிட்டாப்ல. மைசூர் உடையார் வந்து சிங்க லட்சையாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க வச்சிருக்க சிங்கம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுவார். நான் முதல் சொன்னேன்ல, பாரசீக விஷயத்துக்கும் பகலவார்களுக்கும் பல்லவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாப்ல. நான் பாயிண்ட்ல சொன்னேன். கடைசி பாயிண்ட்ல வந்து மாத்தினாருன்னு சொன்னேன்ல, அந்த மாத்தின இடம் தான். ஸோ அப்போ உடையார் நான் மட்டும் மாட்டினேன் இப்படி இவர் உடையாரையும் கோர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு மைசூர் உடையார்கள் இருக்காங்கல்ல, அந்த மைசூர் உடையார்கள் வந்து சிங்கத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதை பார்க்க சிங்கம் மாதிரி இருக்காது. சிங்கத்தை இமேஜின் பண்ணி இவங்கள உருவாக்கியிருப்பாங்க. ஒல்லியா இருக்கும் சிங்கம், முடியெல்லாம் சுட்டையாக இருக்கும். அது பாரசீக எம்பையர்ல இருக்கவங்களும் அந்த சுட்டையாக பயன்படுத்துவாங்க. இதை தான் பல்லவர்கள் அந்த ஸ்டாச்சுல பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான், ரெண்டாவது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் இது என்னன்னே புரியாமல் வீடியோ பார்த்துட்டு போயிடுவீங்க. இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி, மேனிப்புலேஷன். உங்கள்கிட்ட பயங்கரமாக மேனிப்புலேஷன் பண்ணி இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரியும் இருக்கிற விஷயத்தை இல்லாத மாதிரியும் சொல்லி உங்களை குழப்பத்திலே வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது, ஆனால் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ப வச்சுருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு இவங்களே நாரக்கிளி கிழிப்பீங்கல்ல. தொடி முதலாம் மகேந்திரவர்மன் இருக்காப்புல, இல்லை இவர் தான் பல்லவர்களில் முதலாம் மகேந்திரவர்மன், சிம்மவாவோட ஸோ இவர் தான் கலப்பினத்தை டேக் ஓவர் பண்ணவர். ஸோ எடுத்து வச்ச பாயிண்ட்டை கூட சேர்த்து சொல்கிறேன். கடைசி பல்லவர்களுடைய ஆட்சி எப்போ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல்லவர்களுடைய அந்த ஜஸ்டிஸ், நீதி பரிபாலனை இருக்குல்ல, அந்த நீதி ஜஸ்டிஸ் கொடுப்பாங்கல்ல, கோர்ட்டு இந்த மாதிரி வக்கீல், அதெல்லாம் இது வந்து இப்போ அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய ஜஸ்டிஸ்லாம் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டு இத்தனை $1 மில்லியன் வாங்குறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஜஸ்டிஸ் நல்லா கிளியராக இருக்கும் அமெரிக்காலன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி பல்லவர்களுடைய நீதி பரிவானை இருந்துச்சான். நீதி அவ்வளோ தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்ல வராப்புல. அமெரிக்கா மாதிரி இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், அப்போ உள்ள அமெரிக்காவாக இருந்திருக்குன்னு அர்த்தம், சிங்க லட்சை. ஸோ இதோட முடிக்கிறாப்புல. அப்போ என்ன நடக்குது கடைசி கிளைமேக்ஸில் என்னன்னா, பல்லவர்களுடைய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்ததை பற்றி கேட்டார். அவங்களோட எண்டிங் என்னன்னு தான் கடைசி கிளைமேக்ஸில் கேட்டார். அந்த கிளைமேக்ஸில் பல்லவரோட முடிவு என்ன அப்படின்னா, சோழர்கள் ஒரு பஞ்சாயத்து சண்டை நடந்துட்டு இருக்கு, போர் நடந்துட்டு இருக்கு. அந்த குதிரையிலிருந்து சோழர்கள் ராஜா வந்து எகிரி குதிச்சு பல்லவர்கள் மேலே அந்த யானையில இருந்தவரை போட்டு தள்ளியிருக்காப்புல. குதிரையில் இருந்து எம்பி குதித்து யானையின் மேலே இருக்கவரை போட்டு தள்ளியிருக்காரு. யானை லஜ்ஜை, குதிரை லஜ்ஜை, அதை சொல்றது தான் இந்த குதிரையும் யானையும் வச்சிருக்காங்க. ஸோ போட்டு தள்ளுறாப்புல இங்கோட பல்லவருடைய சாம்ராஜ்யம் முடிச்சிட்டாங்க. பல்லவரோட சாம்ராஜ்யம் முடிச்சிட்டாங்க. பல்லவர் சாம்ராஜ்யம் முடிஞ்சாலும் அவங்க பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, ராணிக்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை எந்த விதத்துலையும்
கொள்ளையடிக்கிறது, அபகரிக்கிறது அதெல்லாம் பண்ணலையாம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகையெல்லாம் கொடுத்தாங்களாம். ஏன்னா அங்காளி பங்காளி தானே, எல்லாம் வாகு வம்சத்தை சேர்ந்தவங்க தானே அங்காளி பங்காளி. அரசாங்க அதிகார சண்டை மட்டும்தான். பாகுபலியில் எப்படி அந்த 2 பேரும் அண்ணன் தம்பி தான், ஆனால் அரசாங்கம் சண்டை போடுவாங்க. இதுதான் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு அரசாங்கத்துக்கு. நாம தான் கோமாளி கையில் கரை வச்சுட்டு திட்டுறோம். சரி, இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் போகணும். இப்போ என்ன ப்ரோ கிளைமேக்ஸில் எப்படி ப்ரோ முடிஞ்சிச்சு, சோழர்கள் கூட்டம் எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு. அதாவது பல்லவர்கள் கூட்டம் எப்போ எண்டிங் ஆச்சுன்னு கேட்டது கேள்விக்கு சோழர்கள் முடிச்சு விட்டதை பதில் சொல்லியிருப்பாப்புல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா, இவங்க வந்து பல்லவர்களை முடிச்சிட்டாங்க, குதிரையிலேருந்து ஜம்ப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ பல்லவர்கள் ஃபேமிலி எதுவும் பண்ணலை. அப்போ பல்லவர்களோட லைனேஜ் இன்னும் இருந்திருக்கு. இந்த டைமிங்கில் தான் சோழர்கள் குண்டுறாங்க. சோழருடைய சாம்ராஜ்யம் அதிகாரம் குறையிற டைமிங்கில் டேக் ஓவர் பண்ணவர்கள் தான் இந்த பல்லவர்கள். கிளைமேக்ஸில் பல்லவர்கள் தான் சோழர்களை முடிச்சிருக்காங்க. இவன் கேட்ட கேள்வி பல்லவர்களோட எண்டிங் என்ன ஆச்சுன்னு கேட்டது. ஆனால் இவன் சொன்னது என்னன்னா சோழர்கள் எப்படி எண்டிங் ஆனாங்கன்னு சொல்கிறான். அப்போ இவனோட வன்மம் சோழர்கள் மேலே இருக்குது. இவன் பல்லவனை தூக்கி பிடிக்கிறான். ஆரம்பத்தில் என்ன சொன்னான், எங்களை நாங்கள் பல்லவ வம்சம் தான் சொன்னோம். 1000 ஒரு படம் பார்த்தியா, அதில் ரீமாஷன் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி கேரக்டர் நீங்க வம்சோடியா சொல்லி வளர்த்துருப்பாய போல, நம்மளாம் இந்த ஆளுகடா அப்படின்னு சொல்லி. கொடுமுடாடி, நமக்கு தாங்க எதுவுமே தெரியல, இவங்க எல்லாமே தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே தான் லூசு மாட்டோம் எங்காளுக்கு மூவேந்தர் கூட்டம் என்ன சொல்லுவாங்க, மூவேந்தர் கூட்டம்ன்ற பாருங்க, முக்குளத்தர் கூட்டம் ஆண்டபுரம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு இங்குடி லைனேஜ் எங்கடா இருக்கு, இவங்கள பாடுறா வச்சிருக்காங்கடா புட்டா. ஸோ விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க மக்களே, உங்களை பயங்கரமாக ஏமாத்துறாங்க. உங்களுக்காக வரலாற்றில் இருந்த மன்னர்கள் யாருமே உங்களுக்கானவர்கள் கிடையாது. உங்களுக்கானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டு வச்சிருப்பாங்க. ஒரு தவிர்க்கவே முடியாத அரசாட்சி உருவாயிருச்சு அப்படின்னா அவர் இருக்க வரைக்கும் வச்சிருக்குது, அவர் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. இவங்களோட பொறுமை தாங்க, இந்த கைண்ட்னஸ்னால தான் இவங்க இன்ன வரைக்கும் சர்வே பண்ணுறாங்க. நம்மளுக்கு தான் எடுத்தோன்னே போட்டுருவோம்டா அப்படின்னு வாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது, காமாக இருப்பாங்க. இதை நீங்கள் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா பிராமணர்கிட்ட கற்றுக்கலாம். அவங்க என்னைக்காவது நாக்க பூரா விட்டுக்கிட்டு கையில் பொருள் எடுத்துகிட்டு எங்கேயா குடிச்சிட்டு ஒரு மட்டையை பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்க நாட்டில் மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், போர் செய்யணும், அடுத்தவனை கொல்லணும், சூழ்ச்சிப்பு எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இவங்க காமாக இருந்து எப்படி பண்ணுறாங்க. ஸோ மைண்டில் ஆடணும் கேம். களத்தில் ஆடுறதோட மைண்டில் ஆடணும். இதைத்தான் தேவர் சொல்லியிருப்பாப்புல, விவேகமற்ற வீரமும் வீரமற்ற விவேகமும் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாப்புல. அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர வெறும் விவேகத்தை கையாண்டால் அரசியலில் பிரயோஜனமே கிடையாது. ஞானமும் அப்படியே தான். கோழைக்கு ஞானம் கிடைக்க முடியாது, துறவிக்கும் அது தேவை. எப்படி என்று கேட்டால், விவேகம் இல்லாத ஒருவன் காமத்தை கடக்க முடியாது, வீரம் இல்லாத ஒருவன் யமபயத்தை தாண்ட முடியாது. யமபயத்தை தாண்டியவனும் காமத்தை கடந்தவனும் தான் ஞானி. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அவருக்கு. ஆனால் அதை அந்த ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு தெரியுதா? இன்ன வரைக்கும் போதையை போட்டுக்கிட்டு ஆண்டபரம்பன் கத்திக்கிட்டு சித்தாள் கொத்தனை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3/4 பேர் சின்ன கஷ்டப்படுற வேலை தான் பார்க்குறாங்க. ஆனால் பேருக்கு ஆண்ட பரம்பரை, அந்த டோப்பமைண்டை அவனே ஹாலுசினேஷன் பண்ணிக்கிறேன். ஆண்ட பரம்பரை ஆகணும்னா இதை நீ ஆளணும். அதாவது உன் பிரெயினை நீ ஆளணும். அப்போ தான் நீ ஆண்ட பரம்பரை லிஸ்ட்டுக்குள்ளே வர முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன், எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், யார் இந்த மன்னர்? யாருக்காக ஒரு பாதையை க்ளீன் பண்ணி வைக்கிறாரு? சோழர்களுக்கும் பல்லவர்களுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்து சிங்களர்களோட தொடர்பு இருக்கக்கூடிய பல்லவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. இந்த கனெக்ஷனை க்ளீன் பண்ணுறது வேலை பார்க்குறாருன்னா சிங்களம் உள்ள இறங்க போகிறான்னா? 3ஆம் உலக போகிற டைமில் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா பிரிக்கும், ஒரு மொட்டையை உள்ள வருவான்ல அந்த கடைசி உலக போகிறல, அந்த மாதிரி எதுவும் மொட்டை உள்ள வரப்போதா? அந்த மொட்டையை நீங்கள் தானா என்ன? ஸோ இந்த கேள்விக்கு நான் பதில் உங்கள்கிட்ட விட்டுறேன். சீனாக்காரன் இங்கே வரப்போகிறான், அது கன்ஃபார்ம் தான். ஏன்னா சீனாவோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு முதலமைச்சர் சொன்னார்ல, சீனா நாட்டை அளவுக்கு வணிகத்தில் உயர்ந்திருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஜிடிபி பற்றி பேசியிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்டாலின் இருக்கார்ல, ஸ்டாலின் அவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னா, அந்த ஸ்டாலின் இருக்கார்ல உண்மையான ஸ்டாலின், அவர் இருந்த அன்னைக்கு தான் இவரும் பிறந்திருக்காப்ல. அதனால அன்னைக்கே ஸ்டாலின் பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ சீனாக்காரன் தமிழனை பற்றி உழவு, சீனாக்காரனுடைய நாட்டோட கொள்கை என்ன? கம்யூனிஸ்டம், சிகப்பு கொடி தானே. ஸோ இப்போ தமிழ்நாட்டோட திராவிடத்தோட கொடி என்ன? விழிச்சுக்க பழச்சுக்க. Who is this guy?